Hi friends, welcome to Satya's Lifestyle channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பண்ற மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்பம் தான் பார்க்க போறோம். ஒரே பேட்டரை வச்சு அப்பம் குழிப்பணியாரம் ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். திணையத்தை வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சிறுதானியத்தை நீங்கள் வேறு எந்த சிறுதானியம் வச்சு வேணாலும் இதே மாதிரி பண்ணலாம், கரெக்டாக நல்லாவே வரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து திணையை வச்சு பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கார்த்திகைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு சிறுதானியத்தில் நல்ல ஒரு ஸ்வீட் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்து திணை எடுத்திருக்கேன். திணை 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு 3 hours கிட்ட நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து 2 hours கிட்ட நல்லா ஊறட்டும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி தான் இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வைக்கல. இது நல்லா 2 hours ஊறட்டும். இதை அரைக்கிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி இதை நம்ம ஊற வச்சா போதும். இது கூட நான் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக தான் நான் சும்மா ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து உளுந்து நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா 2 hours ஊறட்டும். அப்புறம் நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே நான் சர்க்கரை பாகம் ஊற்றிருக்கேன். இதை நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த திக்னஸ்க்கு இந்த மாவு இருக்கணும். இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் வந்து திணை எடுத்திருக்கேன்னா 3/4 கப்புக்கிட்ட சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவலாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் 3/4 கப்பு நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்கனால நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். இது இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாவில் நான் ஒரே 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, நல்லா ஹீட் ஆகணும், அப்புறம் தான் நம்ம ஊற்றணும். நான் ஒன்றா ஊற்றி எடுத்துக்கிறேன். இது நம்ம திருப்புறது வந்து இது தானாகவே மேலே வந்து ஃப்ளோட் ஆகும், அப்புறமா தான் நம்ம திருப்பணும். இந்த மாதிரி மேலே வந்துடும். அது நல்லா உப்பி வரும் நல்லா. இது நீங்கள் வேணும்னா இதில் பனானா சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்தும் அவலும் சேர்த்துருக்கனால அதுவே எனக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும், சாஃப்டாகவும் வரும். ஸோ அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் பனானா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதே மாவு வச்சு குழிப்பணியாரமும் செய்யலாம். நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து லைட்டாக லிக்விட் ஆக்கிக்கிறேன். லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறது குழிப்பணியாரங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக ஆக்கணுங்கிறதுக்காக ஆக்கிக்கிறேன். சர்க்கரை வேணுன்னா பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த குழிப்பணியார சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஊற்றி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் 3/4 இதுக்கு ஊற்றினா போதும். இது நல்லா ஒரு சைடு வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம்.
இந்த திணையில் செஞ்ச அப்பமும் குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மல் ரைஸில் பண்ணுறதை விட இந்த திணையில் பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அவல் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு சிறுதானியத்தில் பண்ண ஃபீலும் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.